வணக்கம். 9/5/2026 சனிக்கிழமை இன்றைய ராசிபலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று காலை 10:40 வரை, சப்தமி அதன் அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்றிரவு 8:03 வரை, திருவோணம் அதன் அவிட்டம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:03 வரை, திருவாதிரை அதன் புனர்வசம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி மிதுன ராசி என்பவர்கள். மேசராசி என்பவர்களே, இன்று தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது, மற்றவர்களின் முக்கிய பொருட்களை ஒப்படைக்கக்கூடாது, எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் என்று. ரிஷபராசி என்பவர்களே, இன்று பொறுமை காத்து பெருமை சேர்க்க வேண்டிய நாள். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக இக்காரியத்திலும் செயல்படவும். மிதுனராசி என்பவர்களே, இன்று சந்திராஷ்டம் தொடர்பாக குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படவும், புதிய முயற்சிகள் அறவே என்று தவிர்க்கவும். கடகராசி என்பவர்களே, இன்று கடன் வாங்கி விட்டுவிட்டு செல்வது நல்லது, வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி என்பவர்களே, இன்று உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டும், புதிய முயற்சிகள் ஆர்வத்தை தவிர்ப்பது நல்லது, மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். கன்னிராசி என்பவர்களே, இன்று நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள், காரிய வெற்றி உண்டாகும். துலாம் ராசி என்பவர்களே, இன்று தாயார் உடல்நிலை அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது, மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது, உடல்நிலையிலும் கவனம் தேவை. விருச்சிகராசி என்பவர்களே, இன்று முயற்சி கேட்ட பலன்கள் இருக்காது, நீங்கள் நினைப்பவர்கள் நடப்பதற்கும் நிலையை செலுத்துவது நல்லது. ராசியர்களே, இன்று பேச்சால் பிரச்சனை ஏற்படும், எனவே எதிலும் நிதானத்துடன் செயல்படும், மற்றவருடன் பேசும்போது அதிக கவனமுடன் பேசுவது நல்லது. மகராசி என்பவர்களே, இன்று வீண் விரயம் மீன் வாசலை காட்டுகிறது, எனவே இக்காலத்தில் இந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்பராசி என்பவர்களே, இன்று மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம், எதிலும் நிதானத்தன்மையுடன் செயல்படும், மற்றவருடன் மீன் வாக்குவாதம் இருப்பது நல்லது. மீனராசி என்பவர்களே, எதையும் ஒருவருக்கு முடிவு செய்வது நல்லது, முக்கிய முடிவுகளை என்று எடுக்க வேண்டாம், மற்றவர்கள் இருப்பது நல்லது. வழக்கு சேனல் பாடம் அப்போ தான் வீடியோ நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.